அனைவருக்கும் அன்பு வணக்கம். கடைசி பால் 3 ரன் எடுக்கணும். ஆஹா, ஒரு பவுண்டரி அடிப்பாரா, 4 ரன் வருமா, ஜெயிப்பாங்களா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தோனி அவருடைய அந்த ஹெலிகாப்டர் ஷாட்ல ஒரு சிக்ஸர் அடிச்சு கேமை முடிச்சு வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது நேற்றைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் படித்த பட்ஜெட். அது இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் அப்படின்றது கடைசியில தாங்க வருது, கிளைமேக்ஸ் மாதிரி. அங்கே அவங்க 12 லட்சம் அப்படின்னு அந்த டிவிலலாம் கார்டு போட்ட உடனே எனக்கு நிறைய பேர் கால் பண்ணாங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வேறு. என்ன சார், இப்போவா வச்சோம் நீங்கள் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் பாராட்டி பேசுவீங்களா? நீங்கள் 10 லட்சம் கேட்டீங்க, 12 லட்சமே கொடுத்துட்டாங்க, இனிமேலாவது அவங்கள வந்து நீங்கள் குறை சொல்லாமல் இருப்பீங்களா இப்படின்னு ஆரம்பித்து ஒரு சில நண்பர்கள், பாருங்கள் சார், நீங்கள் வந்து அந்த 10 லட்சம் வரைக்கும் எக்ஸம்ஷன் லிமிட்டை ரைஸ் பண்ணணும் அப்படின்னு பேசினது அவங்க காதில் விழுந்துச்சு போலகுது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ரைட், நாம் என்ன அரசியல்வாதியா பச்சக்குன்னு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறது, அந்த அசிங்கம் நமக்கு வேண்டாம். நாம் ஒலித்தது மக்களின் குரல். எப்போவுமே நாம் பேசுறது வந்து மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் தானே தவிர சொந்த வெறுப்பு அப்படின்றதெல்லாம் இது இடமே கிடையாதுங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களது தவறான சில விஷயங்களை நாம் விமர்சனம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவங்கள அங்கேருந்து தூக்கணும் அப்படின்றதுல எனக்கு என்ன இருக்குது? அந்த இடத்துல ப. சிதம்பரம் போன்றவர்கள் வந்து விடக்கூடாது, இதுதான் என்னுடைய குறிக்கோள். நாளையே இவங்க இந்த மந்திரியோ இல்லை இன்னும் சிலரோ செய்கின்ற தவறுகளினால் இல்லை செய்ய தவறிய விஷயங்களினால் ராகுல் காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக வந்து உட்காந்திங்கனாருன்னா சந்தோஷமா இருக்குமா அவங்களுக்கு? ஸோ அதுதான் நமது நோக்கம். ரைட், இப்போ இந்த பட்ஜெட்டில் இருக்க முக்கியமான சில விஷயங்களை டீட்டெயிலாக பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் புள்ளி கூட்டணியில் வந்து இந்த பட்ஜெட்டை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்கிறது கொஞ்சம் பொருத்தமாக சொல்லணும். அஃப்கோர்ஸ் இதில் குறை சொல்ல முடியல அப்படின்றதுனால வாய்க்கு வந்தது எதையோ போட்டு உருட்டிட்டு இருக்காங்க. அதனால் அந்த முக்கியமான சில குற்றச்சாட்டுகள், அதுக்கான கவுண்டர் பஞ்ச் ஆரம்பத்தில் பார்த்துடலாம் அப்படின்னு. சண்டே இன்னைக்கு வீக்லி பஞ்ச், இன்னைக்கு ஃபார் அ சேஞ்ச் கவுண்டர் பஞ்ச். நண்பர்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு, இந்த அண்டூவில் அந்த லவ் வெர்ஷன் 3.0 அப்படின்னு ஒரு சீரீஸ் ஒன்று போயின்னுக்குதுங்க. ஒரு நாடகம் மாதிரி, கதை நேரம் மாதிரி. நிறைய பேர் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் பார்க்காதவங்க, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல போய் அட்டனன்ஸ் போட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா என்ன செய்வேன்னு உங்களுக்கே தெரியும், இதில் கொண்டாந்து போட்டுருவேன். முதல்ல அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களுடைய இந்த பிரியலை அப்படின்றதுக்கு வருவோம். அதாவது 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் 4லேருந்து 8, 8லேருந்து 12, 5, 10 அப்படின்லாம் கொடுத்துக்கிறாங்களே, இது என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதாவது 12 லட்சம் சேலரினா 75,000 இது வரைக்கும் வந்து அந்த டேக்ஸ் அந்த ஸ்லாப் படி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஆனால் 12.25 வரைக்கும் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அந்த டேக்ஸ் கால்குலேஷன் அது 60,000 வருது, அதை வந்து அப்படியே உங்களுக்கு தள்ளுபடி பண்ணிடுவாங்க, ரிபேட் அப்படின்னு. அதுக்கு மேலே போச்சுன்னா அப்போ என்ன பண்ணணும், அந்த 4, 8 அப்படின்ற ஒர்க் அவுட் பண்ணி அந்த டேக்ஸை நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். இதுக்காகத்தான் அந்த ஸ்லாப் அப்படின்றது வச்சுருக்காங்க. அப்போது இதெல்லாம் ஏமாத்து வேலை. 12.25 மேலே வாங்கினா நீங்கள் டேக்ஸ் கட்டணுமே. 12.25 மேலே அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 1,06,000 ரூபாய் வருமானம். மாதம் 1 லட்சத்துக்கு மேலே சம்பாதிச்சிங்கன்னு ஐயோ நாங்கள்லாம் கஷ்டப்படுறவங்க, சொத்துக்கே கஷ்டப்படுறவங்க அப்படின்னு எவனாவது சொன்னால் என்ன பண்ணுறது, நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அவன் 10,000 20,000 சம்பளத்துக்கு கஷ்டப்பட்டுனுக்கிறாங்க. அப்படி இருக்கச்சா 1 லட்சம் சம்பளம் வாங்குறான், ஐயோ அவங்ககிட்ட நீங்கள் டேக்ஸ் போடுறீங்களே அப்படின்னா அசிங்கமாக இல்லை இது சொல்கிறதுக்கு? மாதம் 1 லட்சத்துக்கு மேலே சம்பாதிச்சிங்கன்னு என்னால் வரி கட்ட முடியாது அப்படின்னு சொன்னால் அப்புறம் உங்களெல்லாம் என்னன்னு சொல்கிறது? ஸோ இந்த 12.25 மேலே வரி அப்படின்னா, ஆமாம் இது 12.25 மேலே வரினா கட்டி தான் ஆகணும். முடியலையா சார், நான் பாதி நாள் வந்து ஆப்சென்ட் ஆகிடுறேன் சார், சம்பளத்தை கட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் உக்காந்திக்கோ. அதெல்லாம் தாழ்ற கை தான், இருந்துட்டு போட்டோம். அடுத்தது 12.25 வரைக்கும் டேக்ஸ் கிடையாது, ஆனால் 100 ரூபா அதிகமாயிடுச்சுன்னா 60,000 ரூபா டேக்ஸ் கட்ட வேண்டியதாகுது. இது என்ன போங்கு அப்படின்னு இது நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு பாஜகவில் எப்படி எஃபெக்டிவாக கவுண்டர் கொடுக்குறது அப்படின்னு தெரியாமல் முடிக்கிறாங்க போல இது. அது சரி, அவங்க இன்னைக்கு எஃபெக்டிவாக கவுண்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்றீங்களா? சரி, சிம்பிளாக நான் வந்து சொல்லிட்டா, மாதம் இல்லை 2 மாதத்துக்கு ஒருக்கா கரண்ட் பில் கட்டுறோம்ல, நம்ம தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்குது பாருங்க, அவங்க வெப்சைட்டில் அந்த டாரிஃப் கால்குலேட்டர்னு இருக்குது, அதில் எடுத்த ஃபிகர் இது. 500 யூனிட், அதாவது 2 மாதத்துக்கு ஒருக்கா அவங்க வந்து கணக்கு பண்ணும்போது 500 யூனிட் செலவாயிருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ பில்லுன்றதை நீங்கள் பாருங்கள். சரி, இப்போ என்ன பண்ணிட்டீங்க, இந்த மாதம் உங்களுக்கு 501 யூனிட் ஆகிருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன சார் 500லேருந்து 501, ஏன்னா ஒரு 4 ரூபா இல்லை 5 ரூபா அதிகமாகுமா அப்படின்னு கேட்குறீங்களா? இப்படி சூடு.
என்னங்க இது 500 யூனிட்டுக்கு இது 1 யூனிட் அதிகமானா இவ்வளவா? அப்பனா 1 யூனிட்டுக்கு இவ்வளோ காசா? குழப்புதா? சரி, இப்போ அந்த கால்குலேஷன் ஸ்லாபை மறுபடியும் ஒரு தடவை நல்லா பாருங்க. 500 யூனிட் வரைக்கும் செலவாய்ந்தது 2 மாசத்துல அப்படின்னு சொன்னா அந்த 101லேருந்து ரேட் என்ன வருது? இப்போ 500க்கு மேலே ஒரே ஒரு யூனிட் 501 யூனிட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 101க்கு மேலே யூனிட்டுக்கு ரேட் என்ன வருது? அதே கரண்ட்டு தானே. அப்புறம் என்ன? ஏன் கபால்னு இப்படி ரேட்டை மாத்துறீங்க? இதுக்கு பேர் என்ன சொல்வார் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள்? இல்லை திமுகவில் உக்காந்திங்கன்னு வாயில் வடை சுட்டுனுக்கிறாங்களா, அவங்கெல்லாம் இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க? கேட்டு பார்க்கலாம். அடுத்தது, தமிழ்நாடு என்ற பெயரே இல்லை, தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு. சரிங்க, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து பட்ஜெட் போடும்போது இப்போது கேரளாவில் பட்ஜெட் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் இதில் வந்து மேலுகாவு பேரே இல்லை அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? சரி, அது கேரளா அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டு பட்ஜெட் எடுத்து வச்சிங்கன்னு என்னங்க இதில் ஒரத்த நாடு கொடநாடு இதை பற்றிலாம் பேரே இல்லையே, இது வஞ்சிக்கப்பட்டது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இது ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ புதுசாக 2 வருஷமா பட்ஜெட்டில் தமிழ்நாடு பெயரே இல்லை, தமிழ்நாடு பெயரே இல்லைன்னு. என்னப்பா பேர் இருந்தால் என்ன, இல்லாட்டின்னா வேற எந்த ஸ்டேட்லேயாவது இந்த மாதிரி சொல்கிறாங்களா எங்கள் ஸ்டேட்டு பேரே இல்லை அப்படின்னு? இந்தியாவில் இருக்க எத்தனை ஸ்டேட்டு யூனியன் டெரிட்டரி யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா? ஏன் இங்கே மட்டும் இன்னும் புதுசாக யோசிக்கிறீங்க தமிழ்நாடு பேரே இல்லை, தமிழ்நாடு பேரே இல்லை அப்படின்னு? இதோட இன்னொன்று கம்பைன் பண்ணி சொல்லவா? இது பீகாருக்குத்தான் அதிகமாக கொடுத்திருக்கின்றார்கள். பீகாரில் அடுத்தது எலெக்ஷன் வரப்போது, அதனால அள்ளி குத்துக்கிறாங்க. இது பீகார் பட்ஜெட்டா ஒன்றிய அரசாங்கத்தின் பட்ஜெட்டான்னு தெரியல அப்படின்னு ஒரு எம்பி பேசுகிறாங்க. அப்படியா? பீகாருக்கு நிறைய குத்துறாங்க, எலெக்ஷன் வருதா? சரிங்க, தமிழ்நாட்டில் இப்போ எலெக்ஷன் இல்லை அதனால கொடுக்கல, போதுமா? என்ன சார் இப்படி சொல்றீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த பொங்கல் பரிசுல ஏன் காசு கொடுக்கல அப்படின்னு கேட்கும்போது ஒரு மூத்த அமைச்சர் சொன்னார்ல, எலெக்ஷன் வரல, எலெக்ஷன் வரும்போது சேர்த்து கொடுப்போம் சொன்னாரா இல்லையா? காங்கிரஸ்லேருந்து வேற அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தார்களா இல்லையா? அப்போ அவர் சொன்னா ஓகே, நான் சொன்னா நாட் ஓகேவா? தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கார்டு ஹோல்டருக்கும் வந்து அந்த பரிசு தொகைனா எலெக்ஷன் வரட்டும், அந்த மாதிரி தான். தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரும்போது இப்போ 26 வரப்போகுது இல்லையா அடுத்த வருஷம், அப்போது நிறைய பட்ஜெட்டில் செய்வாங்க. பரவாயில்லையா? உங்கள் அமைச்சர் காட்டிய வழி தான் திராவிட மாடல். இன்றைக்கு வந்து அந்த மத்திய அரசாங்கத்துக்கே வழிகாட்டுகிறதுன்னு சந்தோஷப்படுவீங்களா? அதை விட்டு என்னங்க எலெக்ஷன் வந்தால் கொடுப்போன்னு நீங்களே சொல்கிறீங்களே, என்ன பார்த்து யாரும் பாயாதீங்க. அடுத்தது இன்னும் சில பொருளாதார புலிகள். இது புலியில் புலின்னு தான் சொல்லணும். தங்கம் விலை ஏறும். அதாவது இப்போது மேக்ஸிமம் 60,000 வரைக்கும் வருஷத்துக்கு இந்த சேலரிட் பீப்புள் கையில் தங்க போதான். அவங்கெல்லாம் அந்த தங்குற காசை தங்கமாக வாங்கி முடக்குவாங்களாம். அத்தொட்டு தங்க விலை குப்புன்னு ஏறும் அப்படின்னு. இந்த புலிகளை என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. நம்ம எடிட்டர்கிட்ட சொல்லி அந்த தங்கம் விலை அந்த கார்டு ஒன்று போட சொல்கிறேன். இது 12 லட்சமா இருந்தாலும் சரி, 7 லட்சமா இருந்தாலும் சரி, 5 லட்சமா இருந்தாலும் சரி, ஏன் இன்கம் டேக்ஸ் லிமிட் 1 லட்சம் இருந்த காலத்திலேருந்தே தங்கம் விலை ஏறினே தாங்குது. நம்ம அன்னைக்கு கூட சொல்லியிருந்தோம், 6 வருடங்களில் அது அப்படியே 2 மடங்கு ஆகி கொண்டிருக்கின்றது. இப்போ தங்கம் விலை ஏறுவதற்கான காரணங்கள் வேற, இன்கம் டேக்ஸ் லிமிட்ன்றதெல்லாம் கிடையாதுங்க. உலக அளவில் நடக்கின்ற விஷயங்கள், டாலருக்கு இருக்கிற டிமாண்டு, இல்லை வந்து குறைகின்ற டிமாண்டு, இந்த பதட்டமான சூழ்நிலை, ஆயில் விலை ஏறுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேக்டர் இருக்கு. தங்க விலை ஏறும்னா இதை சொல்றதுக்கு ஒரு பொருளாதார புலி வேணுமா? இந்த எஸ்எஸ் டாமாவில் சொல்லுவாங்க, ஜோசியர் சொல்லுவார் நாளைக்கு புதன்கிழமை அப்படின்னு. இதை சொல்கிறதுக்கு ஜோசியர் வேணுமா? அம்மா நீ சொல்லு நாளைக்கு புதன்கிழமை. அந்த மாதிரி தங்கம் விலை ஏறும்னு எல்லாரும் சொல்லிட்டு போகலாம், அப்படியே பலிக்கும். அது என்றைக்கும் இறங்க போகிறது கிடையாது. இப்படிலாம் ஒரு காபரா காமிக்கிறது. இன்னும் சில பேர் பாருங்க, இப்போ அந்த ஓல்டு ரிஜிம் பற்றி ஒன்றுமே சொல்லலை, அப்போ இனிமேல் வந்து இந்த ஊடு வாங்கி அந்த இஎம்ஐ கட்டுறோம் இல்லையா, இதுக்கெல்லாம் டேக்ஸ் கன்செஷன் நம்ம அவைல் பண்ணுறோம், அதெல்லாம் இருக்காது. அப்போ இனிமேல் யாரும் ஊடு வாங்க மாட்டாங்க, பிஎஃப்ல பணம் போட மாட்டாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸில் போட மாட்டாங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து டிடக்ஷன் இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சுன்னா, ஓல்டு ரிஜிம் இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சுன்னா அப்புறம் யார் சேவ் பண்ணுவாங்க? அப்படின்னா சேவ் பண்ணுறது அப்படின்றது டேக்ஸ் டிடக்ஷனுக்காக, வரியை குறைக்கிறதுக்காக கிடையாது. முதல்ல அந்த அறிவு கொஞ்சம் வேணும். இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் சேர்த்து வைக்கிறது அப்படின்றது நம்மளுடைய எதிர்காலத்துக்காக, பசங்களோட படிப்பு, அவங்க கல்யாண செலவு, அதுக்கப்புறம் நாளைக்கே நமக்கு வயசாகி போச்சுன்னா பசங்களை நம்பி இருக்க முடியாது, நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு கூரை இல்லாட்டாலும் கொடை கூலி கொடுக்கறதுக்காகவாது, வாடகை கொடுக்கறதுக்காகவாது காசு வேணும். இந்த மாதிரி காரியங்கள்
அதுக்கப்புறமா வைத்திய செலவு, இதுக்காகத்தான் நம்ம சேர்த்து வைக்கிறோமே தவிர வரி சலுகை கிடைக்குதுன்றதுக்காக யாரும் சேர்த்து வைக்கிறது கிடையாது. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ், அவ்வளோதான். அது கூட புரியாமல் ஜனங்க சேர்த்து வைக்க மாட்டாங்க அப்படின்னா, சேர்த்து வைக்கல அப்படின்னா அது ஓன் தப்பு. நான் கவர்மெண்ட் போய் குத்திக்கினே இருக்க முடியுமா? ஃபியூச்சரை யோசிச்சு பாரு அப்படின்னு. சொல்லப்போனால் இந்தியர்கள் முதல்ல சேவிங்ஸ் தான் பண்ணுவாங்க. உலகத்திலேயே நமது சேவிங்ஸ் ரேட்டுன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கின்றது. ஏன்னா நாளைக்கு ஏதாவதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது தான் காலையில் எழுந்துக்கும் போதே நமக்கு இருக்கிற கவலை. அதனால் டேக்ஸ் கன்செஷன், ஓல்டு ரிஜிம் இதெல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா யாருமே சேவ் பண்ண மாட்டான் அப்படின்னா, அதெல்லாம் கொழுப்பறுத்து தெரிகிற கும்பல் சேவ் பண்ணாமல் போச்சுன்னா அது அவங்க தலையெழுத்து, நாம் ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி கஷ்டப்படுற ஏழை எளிய நடுத்தர மக்கள் டேக்ஸ் கன்செஷன் இருந்தாலும் இல்லாட்டாலும் சேவ் பண்ணிக்கினே தான் இருப்பாங்க. பேங்க்கில் நீங்கள் வட்டியே கொடுக்கலன்னாலும் இந்த உண்டி ஒன்று இருக்குது பாருங்க, இந்த மண்ணில் செஞ்சு விற்பாங்களே, அதை வாங்கி சேர்த்து வைக்கிற குடும்பங்கள் இன்றைக்கும் எத்தனையோ இருக்கின்றன. நானும் அந்த மாதிரி உண்டி வச்சுக்கிறேங்க. எனக்கு தனியாக ஒரு உண்டி வச்சுக்கிறேன், என் ஒய்ஃபு தனியாக ஒரு உண்டி வச்சுக்கிறாங்க. அதனால் சேமிக்கும் பழக்கம் குறைந்து விடும்லாம் யாரும் கதை விட்டுட்டு போகாதீங்க. இந்தியாவை பற்றி, கலாச்சாரத்தை பற்றி உங்களுக்கு ஒரு புண்ணாகும் தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் திமுகவை சார்ந்த ஒரு இளம் மூத்த வழக்கறிஞர் ஒரு டிபேட்டில் சொல்கிறாரு, இது பாருங்க, அந்த டைரக்ட் டேக்ஸ் கோடு வரட்டும், அப்போ தெரியும் இது 12 லட்சமா என்ன அப்படின்னு. இவர் என்ன சொல்ல வர்றாரு? இப்போ ஒரு வாரம் கழிச்சு அந்த டைரக்ட் டேக்ஸ் கோடை பார்லிமெண்ட்டில் சமர்ப்பிக்கும் போது 12 லட்சம் சொன்னதெல்லாம் சும்மா, அது 8 லட்சம் தான் அப்படின்னு போகிறாங்களா? இல்லை 12 லட்சம் அப்படின்றது 10 வருஷத்துக்கு அப்புறம் தான், இப்போ கிடையாது அப்படின்னு சொல்ல போகிறாங்களா? பட்ஜெட் ப்ரப்போசல் வந்தாச்சு, அது பாஸ் ஆயிடுச்சுன்னா அதில் இருக்கிறது தான் நடக்க போகுது. அதை யாராலையும் மாற்ற முடியாது. அன்லஸ் எதிர்கட்சிகள் மெஜாரிட்டியோட இல்லை நாங்கள் கட் மோஷன் கொண்டு வரோம் அப்படின்னா. பட் இந்த கேஸ் கவர்மெண்ட்டே கவுந்துரும், அது வேற விஷயம். அப்போது இவ்வளோ தூரம் ஒரு ப்ரப்போசலை கொண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது எதிர்கட்சிகள் இதை எதிர்பார்க்கவில்லை. அந்த 3 ரன் அடிக்கணும் அப்படின்னும் போது இவங்க அவசர அவசரமாக ஓட பார்ப்பாங்க, ரன் அவுட் ஆக்கலாம் அப்படின்னு காத்துக்கின்னு இருந்தாங்க. ஃபீல்டு அந்த மாதிரி செட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் ஏமாத்துற மாதிரி தூக்கி ஒரு 6 அடிச்சுட்டு போன உடனே இவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பக்கம் ஸ்டேடியத்திலிருந்து ஜனங்கள்லாம் ஆரவாரம் பண்ணுறாங்க, இவங்க தோத்து புட்டாங்க. அந்த வயத்தெரிச்சல் தான் இப்படி ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லி நிற்கிறாங்க. அது அப்படி இல்லை, இது இப்படி இல்லை. இதில் வேறு பார்த்தீங்கன்னா சில பேர் இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க எத்தனை % தெரியுமா? 3%. அதில் ஆக்சுவலாக நில் ரிட்டர்ன் இல்லாமல் பணம் கட்டுறவங்க எத்தனை பேர் தெரியுமா? அப்போ நம்ம தூண்டு மக்கள் தொகைக்காக நீங்கள் இந்த மாதிரி குத்துக்கிறீங்க, மற்றவங்களுக்கு என்ன அப்படின்னா, எத்தனை நாளாக இந்த மக்களுக்காக தானே எல்லாரும் குரல் குத்துருந்தீங்க. டாக்ஸ் டெரரிசம், நடுத்தர மக்கள், மிடில் கிளாஸ் தான் பாஜக ஓட்டு போடுது, ஆனால் அவங்க கழுத்தை நெருக்கின்றார்கள், இப்படி தானே எல்லாரும் புலம்பிருந்தீங்க. இப்போ அப்படியே டியூனை மாற்றி பாடுறீங்க. இதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த பட்ஜெட்டை எப்படி குறை சொல்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. எதையாவது ஒன்று சொல்லணுமேன்றதுக்காக அது அப்படி கிடையாது, 12.25 வரைக்கும் வரியே கிடையாதுன்றதெல்லாம் பொய் அப்படின்லாம் சில பொருளாதார புலிகள் புலம்பின்னுக்கிறாங்க. 12.25 வரைக்கும் நான் டேக்ஸ் கட்டணுமா வேணாமா? வேணாம். அப்போனா அது இல்லைன்னு தானே அர்த்தம். நீ கணக்கு என்ன ஒன்றா போட்டு ரீபேட் என்ன ஒன்றா கூட என்ன ஒன்றா பண்ணிட்டு போ. என்ன நடக்குது அதை மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. நான் கட்ட வேணாம், முடிஞ்சு போச்சு. சரி, இந்த பட்ஜெட் இவ்வளோ நேரம் பாராட்டி ஆகிவிட்டது. ஆனால் என்ன செய்யணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கினா மீதி எதை பற்றியும் பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியா ஒரு டாய் மேக்கிங் ஹப் ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த அரசாங்கம் வந்த பிறகு நாம் பொம்மைகள் நிறைய இறக்குமதி பண்ணியிருந்தோம். இப்போ ஏற்றுமதி நிறைய பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பட் நம்ம பொட்டன்ஷியலுக்கும் நம்மளுடைய ஏற்றுமதிக்கும் சம்பந்தமே இல்லை. பல ஆயிரம் கோடிகளுக்கு நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஆனால் அந்த ட்ரூ பொட்டன்ஷியலை நாம் இன்னும் அச்சீவ் பண்ணலை. ஸோ இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பட்ஜெட்டில். ஆனால் இதை எப்படி செய்யணும் அதுதான் முக்கியம். நீங்கள் இந்த பொம்மை உற்பத்தி இதுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு IAS அதிகாரி, ஒரு யூனிட்டு, அதில் அதிகாரிகள், அதுக்கப்புறம் ஸ்டாஃபு எல்லாத்தையும் போட்டு அவங்க இந்த மாதிரி பொம்மை தயாரிக்கிறவங்க வந்தாங்கன்னா, ரைட்டு, உங்களுக்கு என்ன வேணும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இதுதான் ப்ரொசீஜரா? இப்படி இருந்ததுன்னு சொன்னால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. சொல்லப்போனால் இப்படிப்பட்ட ப்ரொசீஜர்கள்னால இது வரைக்கும் நாங்கள் டாய்ஸ் எக்ஸ்போர்ட்டில் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் இன்ஸ்பைட் ஆஃப் சச் யூனிட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேனே தவிர பிகாஸ் ஆஃப் சச் யூனிட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நாங்கள் டாய் எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு அலுவலகம், ஒரு யூனிட் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். இதுக்கு தலைமை பொறுப்புக்கு வருகின்ற IAS அதிகாரி யார் ஒன்று அப்ளை பண்ணலாம்.
கண்டிஷன் என்னன்னு சொல்லிடுறேன். ஏராளமான வசதிகள் செய்து தரப்படும். பெரிய பங்களா, ஏகப்பட்ட வேலைக்காரர்கள், ஆறு வண்டி, அண்டு எங்கே போனாலும் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு, ஃபேமிலியோட போகிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குறேன். செய்வோம், என்னப்போ. ஆனால் இதுதான் டார்கெட், அச்சீவ் பண்ணணும். பண்ணலைன்னு சொன்னால் வேலை போயிடும். இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்குன்னு என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வேலைக்கு வாங்க. முடியலன்னா வேலை போயிடும். அந்த கண்டிஷனை ஏற்றுக்குன்னு வாங்க, பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அள்ளி நாங்கள் கொடுக்குறோம். இந்த டாய்ஸ் எங்கெங்கெல்லாம் தயாரிக்கிறாங்க, இதை நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணியிருந்தாலோ இல்லை பேப்பரில் அரசோட ஒரு விளம்பரம், அது மாதிரி இங்கே டாய்ஸ் மேக் பண்ணுறவங்கலாம் அங்கே அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ எங்களை அப்ரோச் பண்ணுங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்றது நாடு முழுக்க இருக்கின்றது. முதல்ல டவுன் த லைன் அங்கே போன இன்ஃபர்மேஷன், அந்த விஏஓ ஆர்ஐ இப்படி சொல்கிறோம் இல்லையா, அவங்க லெவல்லேருந்து யார் யாரெல்லாம் பொம்மை தயாரிக்கிறாங்க டேட்டா எடு, எல்லாத்தையும் ஒன்னாக்கி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஸ்டேட் வைஸ் அங்கே அனுப்பு. இதில் அவங்க எல்லாருக்கும் அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் லோக்கல் லெவலில் சேருங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை புதுசாக டெக்னாலஜி ஏதாவது வேணுமா, மெஷினரி வேணுமா, அதுக்கு உங்களுக்கு பிரச்சனை என்ன, அதையெல்லாம் இவங்க போய் கேட்கணும். ஆனால் இவங்க லோக்கலில் ஒருத்தர் பொம்மை செஞ்சு நிற்கிறாரு அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையும் எடுத்துப்போமே. அவரு கிராமத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து பொம்மை செஞ்சு நிற்கிறாருங்க. அது தஞ்சாவூர் கோயில் வாசலில், ரயில்வே ஸ்டேஷனில், இந்த மாதிரி இடத்துல பொம்மையை விற்று நிற்கிறாரு. இப்போ இவருக்கு இதை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இவர் எங்கே கொண்டு போய் அதிகாரியை பார்க்கணும்? தங்கர் பச்சான் அவருடைய சிறுகதையில் எழுதியிருப்பார், இந்த வேளாண்மை விரிவாக்க பணியாளர்கள் விளக்கம் கொடுத்துட்டு போவாங்க, ஃபெர்டிலைசர் அப்படின்னு ஆரம்பித்து ஏதோ பேசின உடனே அங்கே இருக்கவங்களாம் நூலாக போயிடுவாங்க. அப்போது அந்த கைவினை கலைஞர் அவர் உங்களை தேடி வரக்கூடாது, நீங்கள் அவரை தேடி போகணும். எங்கெங்கெல்லாம் பொம்மை தயாரிக்கிறாங்க அப்படின்னு அதிகாரிகள் அங்கே போய் அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்து இவங்க ஏற்பாடு செய்யணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அந்த எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியலை அச்சீவ் பண்ண முடியும். எனது நண்பர் ஒருத்தர், அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, சார் இந்த மாதிரி ஒருத்தர் ஏதோ ஒன்று தயாரிக்கிறார், அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அவர் எங்கே போய் தெரிஞ்சுப்பார் அப்படின்னும் போது, அப்போ நண்பர் சொன்னார், இல்லை சார், அந்த எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் அங்கே நாங்கள் போய் கேட்டோம், அவங்க எங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஆனால் ஆர்டர் கிடைச்சிதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதாவது நம்ம சரக்கு எப்படி அனுப்புறது, அதுக்கு காசு எப்படி வாங்கிறது, இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் சொன்னாங்களே தவிர ஆர்டர் எப்படி வாங்கிறது, நம்ம பொருளுக்கு மார்க்கெட் எங்கே இருக்குது, யாரை அப்ரோச் பண்ணுறது, அந்த விஷயத்தை பற்றி அவங்களுக்கு எதுவும் தெரியல சார். நான் கேட்டேன், ஏங்க நான் ஒரு பொம்மை, இந்த தஞ்சாவூர் பொம்மையே எடுத்துக்கலாம், இதை ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு அந்த கலைஞர் அவர் எப்படிங்க மார்க்கெட் பண்ண முடியும்? அப்போ இங்கே தானே கவர்மெண்ட்டோடைய அந்த அதிகாரிகளுடைய ரோல் அப்படின்றது முக்கியமாகின்றது. அவங்க என்ன பண்ணணும், மார்க்கெட்டிங் ஏஜென்சி அவங்கள பிடிச்சி, இதை பார்ப்பா, இதெல்லாம் அந்த ஜிஐ டேக்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரியான பொம்மைகள் இது, இதில் பின்னாடி பெரிய தத்துவங்கள்லாம் இருக்கின்றன, இதை நீங்கள் மார்க்கெட் பண்ணணும். இவ்வளோ என்னங்க, நம்ம அந்த தேங்காய் துருவிட்டு தூக்கி போடுறோம் பாருங்க கொட்டாங்குச்சி, இந்த கொட்டாங்குச்சியில் அழகழகான அந்த கப்பன் சாசர் மாதிரி அந்த கப்பு, அதுக்கப்புறம் கரண்டி, இதெல்லாம் ஜப்பானில் ஏகப்பட்ட விலை கொடுத்து வாங்கிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஐரோப்பாலையா இல்லை ஜப்பான்லையா அமெரிக்காலையா எங்கெங்கெல்லாம் இந்த கொட்டாங்குச்சியில் செய்கிற பொருட்களுக்கு மார்க்கெட் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது அதிகாரிகளுடைய வேலை. ஐடென்டிஃபை பண்ண பிறகு அந்தந்த நாட்டில் அந்த விற்கிறாங்கல்ல, அவங்கள போய் கேட்கணும், ஏங்க உங்களுக்கு யார் சப்ளை பண்ணுறான்னு. அந்த நாட்டில் ஒரு இம்போர்ட்டிங் ஏஜென்சி இருக்கும், இந்த மன்னார் கம்பெனி மாதிரி, அவங்கள பிடிச்சி, இந்த வேறு எங்கே வாங்கிக்கிற நீ, எப்படி இந்த சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸா இல்லை வெஸ்ட் இண்டீஸ்லேருந்தா, எங்கேருந்து வாங்கினீங்க, நாங்கள் சீப்பாக கொடுக்குறோம், லார்ஜ் வால்யூம்ஸில் கொடுக்குறோம், டீலை முடிச்சுட்டு இங்கே இதை பார்ப்பா 1,00,000 கரண்டிக்கு ஆர்டர் வந்துக்குது, எல்லாம் ரெடி பண்ணுங்க. ஆனால் அதை விட்டுட்டு இங்கே இருக்கிற அந்த தொழிலாளர்கள், சார் நாங்கள் கரண்டி செஞ்சுக்கிறோம் சார், இதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணேன் சார், அப்படியா ரைட்டு, நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்கேருந்து உங்களுக்கு ஆர்டர் வந்துருக்குதோ அந்த டீட்டெயில்ஸ் கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும். இல்லைங்க, ஆர்டர் வாங்குறதுக்கெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க இப்படின்னு சொல்கிறதுக்கு அதிகார வர்க்கம் இருக்குது. ஸோ இந்த அதிகார வர்க்கம் என்ன செய்யணும் அப்படின்றதையே மாற்ற வேண்டிய நேரம் இது.
அதை மாத்தாம எந்த விதமான டார்கெட்டையும் அச்சீவ் பண்ண முடியாது. இப்போ அந்த டாய்ஸ் எக்ஸ்போர்ட்ல நாம பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே இன்ஸ்பைட் ஆஃப் அதிகார வர்க்கம், நாட் பிகாஸ் ஆஃப் அதிகார வர்க்கம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு எஸ்டாப்ளிஷ்டு யூனிட்ஸ், இல்லை பணம் படைத்தவர்கள், இல்லை இந்த தொழிலையே பல வருஷங்களா இருக்கவங்க, இவங்கள மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகைகள் இதை உபயோகப்படுத்தி கொள்ள முடியும். டவுன் த லைன் எல்லா இடத்துலையும் அது போய் சேராது. இப்போ இந்த கொட்டாங்குச்சியில் செய்கிற கரண்டி கப்பு அப்படின்ற ஒரு சின்ன உதாரணம். நேற்றுக்கு இளைய பாரதம் இன்டர்வியூவில் நண்பர் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, சார் வர்ஜீனியாவில் அமெரிக்காவில் 1 கிலோ கருவேப்பிலை 12,000 ரூபாயாம். அஃப்கோர்ஸ் நம்ம இங்கேருந்து அனுப்பும்போது அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜும் இருக்குது. இருந்தாலும் இப்போ காரமடையில் கருவேப்பிலை உற்பத்தி பண்ணுற ஒரு விவசாயி இங்கே தமிழகம் முழுக்க இருக்க கடைகளுக்கு கொடுக்கும்போது 1 கிலோக்கு அவருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு நினச்சினுக்கிறீங்க? 10 ரூபா கிடைக்குமா? 20 ரூபா கிடைக்குமா? அதுவே அதிகம். அப்போது நீங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்றீர்கள் அப்படின்னும் போது 12,000 வேணாங்க, டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் போக, அவங்க லாபம் கமிஷன் அதெல்லாம் போக 1000 ரூபா கையில் நிற்கதா 1 கிலோ கருவேப்பிலைக்கு? அப்போ எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் வருகின்றது பாருங்க அந்த விவசாயிகளுடைய வாழ்க்கையில். சரிங்க, கருவேப்பிலை அது வெயிட்டு கம்மி, 1 கிலோன்னும் போது இவ்வளோ இருக்கும், எவ்வளோ அனுப்புறது, டிரான்ஸ்போர்ட் நிறைய ஆகும் அப்படின்னா கரெக்ட். இங்கே தான் மாற்றி யோசி அப்படின்றது. இந்த வீட்டிலலாம் குருமா செய்யும்போது இல்லை மற்ற சமையல் பண்ணும்போது அந்த இஞ்சி பூண்டு விழுது அப்படின்றது பெரும்பாலான டிஷ்ஷில் நம்ம போடுறோங்க. அது என்ன பண்ணுவாங்க, இஞ்சியை தோல் சீவி அதுக்கப்புறம் பூண்டை உரிச்சு 2த்தையும் போட்டு அப்படி நச்சு நசுக்கி இல்லை அம்மியில் வச்சு அரைச்சி இதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்னு ரெடிமேடாக விற்குது. இன்றைக்கி ரசத்துக்கு புளி பேஸ்ட் அப்படியே எடுத்து ஊற்ற வேண்டியது, தண்ணி கரைச்சி. முன்ன மாதிரிலாம் அந்த புளி எடுத்து அதை கொஞ்சம் அந்த தண்ணியில் போட்டு அரை மணி நேரம் கழித்து அந்த புளியெல்லாம் பிழிஞ்சு அதெல்லாம் முடிச்சு போச்சு. இவ்வளோ ஏங்க தேங்காய் அதை துருவறதுக்கு அதெல்லாம் டைம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, தேங்காய் துருவி ஒரு கவரில் போட்டு கொடுத்துட்றாங்க. அதைத்தானே நம்ம போட்டு சமையல் பண்ணின்னு இருக்கிறோம். அந்த மாதிரி ஐயா நீங்கள் கருவேப்பிலையாக வாங்கி சாம்பாரில் ரசத்தில் இல்லை மற்றதில் போட்டிங்கன்னா அப்படியே சோறு தின்னுட்டு இருக்கும்போது கருவேப்பிலையை தூக்கி போட்டுருவாங்க பசங்க. நாமளே அதை தான் செய்கிறோம். அதனுடைய பெனிஃபிட்டு முழுமையாக நம்ம போய் சேருவதில்லை. அப்போ என்ன பண்ணணும்னா கருவேப்பிலையை ட்ரை பண்ணுங்க, அதை பொடி பண்ணுங்க, கருவேப்பிலை பொடி. இதை நீங்கள் ரசத்தில் போட்டிங்கன்னா கருவேப்பிலை வாசனையும் இருக்கும், கருவேப்பிலையுடைய சத்துக்கள் முழுமையாக உங்களை போய் சேரும். கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கினீங்கன்னா தலைமுடி சீக்கிரமாக நரைக்காது சார், நரைச்ச முடி கருக்கும்னு சொல்லி பாருங்க. 1 ஸ்பூன் கருவேப்பிலை பொடி போடுறதுக்கு 1 கரண்டி போடுவான் நம்ம ஆளுங்க. ஏன்னா இன்னைக்கு இது கருப்பாக இருக்கணும், இதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி மண்டையில் முடி இருக்கணும், அது அடுத்தது. அப்போது இந்த மாதிரியெல்லாம் மார்க்கெட் பண்ணணும். இதை யார் பண்ணணும் சொல்லுங்கள்? அமெரிக்காவில் எலான் மஸ்க் வந்த நாள்லேருந்து சாட்டையை சுழத்த ஆரம்பிச்சிருக்காரு. சும்மா இருக்கிற அதிகாரிகளை எல்லாம் அப்படியே கொத்தா வீட்டுக்கு அனுப்பிச்சுன்னுக்கிறாரு. ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அந்த மாதிரி சாட்டையை சுழற்றி அதிகார வர்க்கத்தை வேலை செய்யாத வரைக்கும் ஐம் சாரி டு சே நண்பர்களே, இந்த பட்ஜெட் எவ்வளவுதான் அருமையான பட்ஜெட்டாக இருந்தாலும் இதனுடைய முழு பலன்களும் மக்களை போய் சேராது. அந்த பலன்கள் மக்களை முழுசாக போய் சேரலை அப்படின்னும் போது கடைசி வரைக்கும் ஒவ்வொரு எலெக்ஷன் ஃபைட் பண்ணினே இருக்க வேண்டியதுதான். ஆனால் இந்த சாட்டையை சுழற்றி முழு பலன்களும் மக்களையும் நாட்டையும் ரீச்சாக வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தேர்தலை பார்த்து பாஜக பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் எதிர்கட்சிகள் எல்லாம் எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் அ கண்ட்ரி அப்படின்னு வெளில போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் சாட்டையை சூற்றுவார்களா, அது மத்திய அரசாங்கம் தான் முடிவெடுக்க வேண்டும். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.